Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த தவளகிரீஸ்வரர் மலைக்கோயிலில் கார்த்திகை தீபத்துக்கு தடை விதித்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை பக்தர்கள் கடுமையாக கண்டித்துள்ளனர். வெண்குன்றம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ தவளகிரீஸ்வரர் மலைக்கோயிலில் 3 ஆண்டுகளாகியும் கும்பாபிஷேகத்துக்கான புனரமைப்பு பணிகள் நிறைவுறாமல் இந்த ஆண்டும் கார்த்திகை தீபம் ஏற்ற தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏமாற்றமடைந்த பக்தர்கள் ஸ்டாலின் அரசின் இந்து சமய அறநிலையத்துறை மெத்தன போக்கோடு செயல்படுவதே கார்த்திகை தீப தடைக்கு காரணம் என குற்றம் சாட்டினர். கும்பாசம் நடத்துறேன்னு சொல்கிறாங்க, இன்னும் கும்பாசம் நடத்தலை, ஏமாத்தின்னு தான் இருக்கிறாங்க. மலை மேலே அலோடு இல்லைன்றாங்க. நான் வெளிம்பாகத்துலேருந்து வரேன், ரொம்ப தொலைலேருந்து வரேன். இங்கே விடலை, கும்பாபிஷேகம் நடத்த விடலை. திருவாரூர் அழகிரி நகர் பகுதியில் வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளதாக கூறி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அழகிரி நகர் பகுதியில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதாகவும் வடிகால்களை தூர்வாராமல் இருப்பதால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். அதுபோல கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த குருவங்குப்பம் கிராமத்தில் சாலை வசதி அமைத்து தர வலியுறுத்தியும் உரிய வடிகால் வசதியின்றி மழைநீர் தேங்கி நிற்பதாகவும் கூறி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியாத திமுக ஆட்சியில் வடிகால் வசதியின்றி பொதுமக்கள் அவதிப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள நெடுஞ்சாலையோர பூங்காவில் குப்பைகள் கொட்டப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருத்தாச்சலத்தில் இருந்து சிதம்பரம் செல்லும் நெடுஞ்சாலையில் பூதாம்பூர் பகுதியில் அமைந்துள்ள நெடுஞ்சாலை பூங்காவில் சிலர் குப்பை கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகளை கொட்டப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விடியாத திமுக அரசின் நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகத்தின் அலட்சியத்தால் மக்கள் வரி பணத்தில் அமைக்கப்பட்ட பூங்கா குப்பை கொட்டும் இடமாக மாறியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே விபத்தில் உயிரிழந்த இளைஞர்களின் மரணம் தொடர்பாக தேசிய ஆதிதிராவிடர் ஆணையத்தினர் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். சொன்னம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுனில்குமார், முருகன் ஆகியோர் கடந்த மாதம் 26ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தனர். இது திட்டமிட்ட கொலை என அவர்களது குடும்பத்தினர் குற்றம் சாட்டிய நிலையில் தேசிய ஆதிதிராவிடர் ஆணைய இயக்குநர் தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று சாட்சிகளிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்தனர். நாமக்கல் டாக்டர் சங்கரன் சாலையில் அமைந்துள்ள தலைமை தபால் நிலையம் சிறிய வாடகை கட்டிடத்தில் போதிய இருக்கை வசதி, குடிநீர், கழிவறை வசதிகள் மற்றும் தாய்மார்கள் பாலூட்டும் அறை என எவ்விதமான அடிப்படை வசதிகளும் இன்றி இயங்கி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உடனடியாக மத்திய அரசு தலையிட்டு அரசு புறம்போக்கு நிலத்தில் புதிய கட்டிடம் அல்லது BSNL அலுவலகத்தில் தபால் நிலையத்திற்கு தனி இடம் ஒதுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தினுடைய தலைமை தபால் நிலையம் என்பது ஒரு இட நெருக்கடியில் உள்ள ஒரு வாடகை கட்டடத்தில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. அதே போல் BSNL நிறுவனம் இப்பொழுது ஆட்குறைப்பு நடத்தி இன்றைக்கு அந்த பணியாற்றக்கூடிய பணியாளர்களுடைய எண்ணிக்கை சுருங்கி இருக்கிறது. இது ஒரு அரசு, BSNLம் அரசு நிறுவனம், போஸ்டல் துறையும் ஒரு அரசு நிறுவனம். போஸ்டல் துறைக்கு BSNL நிறுவனத்தில் இருக்கக்கூடிய காலியாக இருக்கக்கூடிய கட்டடத்தை முழுமையாக ஒதுக்கி கொடுக்கி தனியாருக்கு செல்லக்கூடிய வாடகையை அரசாங்கத்திற்கு வருவாயாக மாறும். ஆகவே BSNL கட்டடத்தை போஸ்டலுக்கான கட்டடமாக கொடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுக்கு மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தொடர் மழை காரணமாக சென்னையிலிருந்து திருவண்ணாமலை தீப திருவிழாவிற்கு செல்வதை பக்தர்கள் தவிர்த்ததால் கிளம்பாக்கம் பேருந்து முனையம் வெறிச்சோடியது. வருடா வருடம் அண்ணாமலையார் கோவில் தீப திருவிழாவிற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை செல்வது வழக்கம். ஆனால் தற்போது பெய்து வரும் மழை காரணமாகவும் வடிகால் வசதியின்றி ஆங்காங்கே குளம் போல் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதாலும் சென்னையிலிருந்து பக்தர்கள் திருவண்ணாமலை செல்வதை தவிர்த்துள்ளனர். இதனால் கிளம்பாக்கம் பேருந்து முனையம் வெறிச்சோடியது. மதுரை அவனியாபுரத்தில் கண்மாயிலிருந்து வெளியேறும் நுரைகள் காற்றில் பறப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். அவனியாபுரத்திலிருந்து விமான நிலையம் செல்லும் சாலையில் உள்ள அயன் பாப்பாக்குடி கண்மாயில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து நுரைகள் தேங்கி நிற்கின்றன. மேலும் நுரைகள் காற்றில் பறப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமமடைந்து வருவதாகவும் இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். விடியாத திமுக ஆட்சியில் மாநகராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொதுமக்கள் அவதிப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள கிராமப்புற சாலைகள் பலத்த சேதமடைந்து நடக்கவே லாயக்கற்ற நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர்.
ஆலடி கிராமத்தில் உள்ள கிழக்கு தெரு மற்றும் நடுத்தெருவில் உள்ள சாலைகள் ஏற்கனவே பலத்த சேதமடைந்து காணப்பட்ட நிலையில் மழை காரணமாக சேரும் சகதியுமாக மாறியுள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு தொற்றுநோய் ஏற்படும் அபாயமும் வாகன ஓட்டிகள் செல்ல முடியாத சூழலும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் திறனற்ற திமுக அரசின் ஊராட்சி நிர்வாகத்தினர் கண்டுகொள்ளாமல் ஒருமையில் பேசி அவமதிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடைசியாக நான் வீடியோவோட பெட்டிஷன் கொடுத்ததுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க பார்ப்பாங்க, இவங்க பார்ப்பாங்க, கிளர்க் பார்ப்பாங்க. இதுவரையும் ஊராட்சி செயலாளர் இது கண்டுக்கவே இல்லை. இதுவரையும் பார்த்தீங்கன்னா வண்டி போக முடியல, வாகனம் போக முடியல, ஸ்கூல் பசங்க போக முடியல, ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. இது நான் இப்போ பேசினதுக்கு லாஸ்ட்டாக ஃபோன் பண்ணி இப்போ கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வைப்பா எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உரிமையில் பேசி ஃபோனை வைக்கிறாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு ITI மாணவர்கள் போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் ஆபத்தான முறையில் டிராக்டரில் பயணம் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. வாணியம்பாடி அரசு தொழிற்பயிற்சி நிலையம் மாலை 5:30 மணிக்கு முடிவடையும் நிலையில் அந்த வழித்தடத்தில் அடுத்த 1 மணி நேரத்திற்கு பிறகு பேருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் மாணவர்கள் பேருந்துக்காக 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தோ லிப்ட் கேட்டோ செல்லும் அவலம் காணப்படுகிறது. எனவே விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு கொரோனாவுக்கு முந்தைய அட்டவணைப்படி அப்பகுதியில் பேருந்துகளை இயக்க வேண்டுமென மாணவர்களும் பெற்றோரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. ஆலடி கிராமத்தில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் இது தொடர்பாக புகார் அளித்தால் அதிகாரிகள் ஒருமையில் பேசுவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். விடியாத திமுக ஆட்சியில் ஊராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் அடிப்படை வசதியின்றி பொதுமக்கள் அவதிப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கடைசியாக நான் வீடியோவோட பெட்டிஷன் கொடுத்ததுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க பார்ப்பாங்க, இவங்க பார்ப்பாங்க, கிளர்க் பார்ப்பாங்க. இதுவரையும் ஊராட்சி செயலாளர் இது கண்டுக்கவே இல்லை. இதுவரையும் பார்த்தீங்கன்னா வண்டி போக முடியல, வாகனம் போக முடியல, ஸ்கூல் பசங்க போக முடியல, ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. இது நான் இப்போ பேசினதுக்கு லாஸ்ட்டாக ஃபோன் பண்ணி இப்போ கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வைப்பா எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உரிமையில் பேசி ஃபோனை வைக்கிறாங்க. கரூரில் வீடு வீடாக சென்று அதிமுக அரசின் சாதனைகள் குறித்த விளக்க பிரசுரங்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் பொதுமக்களிடம் வழங்கினார். கோடங்கிப்பட்டியில் உள்ள பட்டாளம்மன் கோயிலில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான MR விஜயபாஸ்கர் வழிபாடு நடத்தினார். இதைத் தொடர்ந்து அவர் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை தொடங்கி அதிமுக அரசின் சாதனைகள் குறித்தும் திமுக அரசின் அவலங்கள் குறித்தும் விளக்கும் பிரசுரங்களை வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வழங்கினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் தற்போது அரசு பேருந்துகளுக்கு போதிய ஓட்டுநர் நடத்துனர் இல்லாததால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக குற்றம் சாட்டினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். குளித்தலையில வாட்ஸ்அப்ல போட்டு டிரைவர் கண்டக்டர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்ல போட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த ஆட்சியினுடைய லட்சணம் என்னவென்று உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இதே சிவகங்கையில முதல் நாள் ஆக்சிடென்ட் ஆகுது. அரசு பஸ், தனியார் பஸ், 7 பேர் இறந்து போறாங்க. ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் அரசு பேருந்து அடி மோதுது, 11 பேர் இறந்து போறார்கள். அதுக்கு அமைச்சர் விளக்கம் சொல்றார், தரமான பயிற்சி பெற்ற ஓட்டுநர் தான் சொல்றார். இல்லைன்னு சொல்ல, பயிற்சி பெற்ற ஓட்டுநர் 8 மணி நேரம் ஓட்டலாம், 10 மணி நேரம் ஓட்டலாம். நீ ஆளே இல்லைன்னு சொல்லி திரும்ப அவங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தா ஆக்சிடென்ட் தான் ஆகும். இது உண்மையா இல்லையா என்று போக்குவரத்து துறையில் இருப்பவர்களுக்கு தெரியும். அதான் கை தூக்குறார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே முல்லை நகர் பகுதியில் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மழைநீருடன் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் சாலைகள் சேரும் சகதியுமாக மாறியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். விடியாத திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்கள் அவதியடைந்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சென்னை தாம்பரம் மாநகராட்சி சுற்று வட்டார பகுதிகளில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். கீழ்கட்டளையில் இருந்து மடிப்பாக்கம் செல்லும் பிரதான சாலை குண்டும் குழியுமாக உள்ளதாகவும் இதில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி கீழே விழுந்து உயிரிழக்கும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். விடியாத திமுக ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது.
திருப்பத்தூர் மாவட்டம் மானவள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட தெலுங்கு மற்றப்பள்ளி கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோயிலில் 5 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. காலையில் ஆலய பூஜைக்காக பூசாரி சென்றபோது கோயிலின் பூட்டை உடைத்து அம்மன் கோயிலில் இருந்த 5 சவரன் நகைகள், 4 அடி நீளமுள்ள பித்தளை விளக்கு மற்றும் கோயில் உண்டியலில் இருந்த 5000 ரூபாய் ரொக்க பணம் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கொள்ளையர்களை பிடிக்க முடியாமல் திணறி வருவதில் அந்த பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர். சென்னை மணலியில் உள்ள ஜலகண்ட மாரியம்மன் கோயிலில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியிருப்பதால் பக்தர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். டிட்வா புயல் காரணமாக தொடர்ந்து 3 நாட்களாக மழை பெய்ததில் கோயிலுக்குள் தேங்கிய மழை நீரை வெளியேற்றாமல் உள்ளதால் கார்த்திகை தீப திருநாளில் வழிபாடு செய்ய முடியாமல் பக்தர்களும் கோயில் நிர்வாகமும் தவிக்க நேரிட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே தொடர் மழையால் தரைப்பாலம் இடிந்து விழுந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பூத்தாம்பட்டியில் இருந்து கீழ் மாத்தினிப்பட்டி செல்லும் சாலையில் இருந்த தரைப்பாலம் பழுதடைந்த நிலையில் இருந்ததால் பாலத்தை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வந்தனர். பாலத்தை சீரமைக்காமல் அதிகாரிகள் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையால் தரைப்பாலம் திடீரென உடைந்து விழுந்தது. அப்பகுதியில் போக்குவரத்து முடங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் வடலிவிளை கிராமத்தில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக கத்தோலிக்க தேவாலயத்தில் இந்துக்கள் வழிபாடு செய்தனர். வடலிவிளை கிராமத்தில் புனித செவேரியார் ஆலயத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் தினமும் ஜபமாலை மற்றும் திருப்பலி நடைபெற்று வந்த நிலையில் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் உப்பு, மிளகு மற்றும் ரோஜா மலர் மாலைகளை தட்டில் வைத்து புனித செவேரியாரை பக்தியுடன் வழிபட்டனர்.